அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை 22/9/2024 தேய்பிறை பஞ்சமி. இன்றைய தினம் மகாலயபக்ஷ தேய்பிறை பஞ்சமி. அதோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை திதியும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம் நம்ம வாராகி அன்னைக்கான ஒரு முக்கியமான வழிபாடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிக முக்கியமான வழிபாடு. இதை நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எந்த ஒரு வழிபாட்டிலுமே மிக மிக அடிப்படையானது தீபம் ஏற்றி நம்முடைய பிரச்சனையை அக்னி வழியாக தெய்வத்திடம் கொண்டு சேர்ப்பது தாங்க. ஸோ இன்றைக்கி அதாவது இரவு 9 மணிக்கு மேலே உங்கள் வீடுகளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் ஏற்றணும். அதை மாதிரி மாதவிடாய் காலம், தீட்டு காலம், பிறப்பு இறப்பு தீட்டு அல்ல அசைவம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறவங்க இதை ஏற்றாதீங்க. இதே தீபத்தை நீங்கள் வாரம் வியாழக்கிழமையில் நீங்கள் ஏற்றலாம். ஒன்றும் தவறு கிடையாது. இன்றைக்கி பஞ்சமி திதி வாராகிக்கு இந்த தீபத்தை நம்ம ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த தீபத்தை எந்த பொருள் கொண்டு நம்ம ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளை நம்ம ஜாதிக்காய் கொண்டு தான் நம்ம ஏற்ற போகிறோம். இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது நம்மளை சாதிக்க வைக்கும் காய். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள். நட்மக் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகளெல்லாம் இது தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு போதுமான நேரம் இருக்குது, பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. உங்களுடைய விருப்பம். இதை முழுவதுமாக கூட இப்போ நான் என்ன எண்ணெய் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். அதாவது ஜிஞ்சலி ஆயில் எடுத்திருக்கிறேன். நீங்கள் நெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நல்ல ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு. ஏன்னா இதை முழுசாக போடுறதுனா இது முழுவதும் அது உள்ளார மூழ்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஜாதிக்காயை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பொடியை போட்டு நம்ம வாராகி அன்னைக்கு தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் தாட்ஸை எல்லாமே நீங்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, பண ஈர்ப்பு, தனவசியம் எல்லாமே ஏற்படும். பெரும்பாலான பதிவுகள் பணத்தை ஈர்ப்பதற்காகவே நம்முடைய சேனலில் நம்ம போடுறோம். ஏங்க எப்பொழுதும் பணத்தை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பணம் இல்லாமல் ஒன்று கூட இந்த காலகட்டத்தில் நம்மளால் செய்ய முடியாது. விலைவாசி அப்படிங்கிறது அவ்வளவு ஏறிக்கிட்டே போகுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்பு ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போதும் இப்போ அந்த பொருளை வாங்கும்போதும் அதோடைய விலைவாசி எப்படி ஏறி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் நமக்கு வரக்கூடிய வருமானத்தை அந்த அளவுக்கு உயர்த்த முடியாது. ஸோ வர பணத்தை நல்ல ஒரு சாதுரியமாக செலவு செய்யணும். பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கணும். சுப செலவுகள் ஆகணும். வீண் விரைய செலவுகள் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பணம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமும் இந்த தீபமும் நிச்சயமாக பண வரவை உங்களுக்கு அதிகப்படுத்தி தரும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்கள் அவசியம் செய்யுங்க. இன்றைக்கி என்னால் செய்ய முடியலங்க, எனக்கு வேலை, நான் அசைவம் சாப்பிட்டேன், இல்லை எனக்கு ஒரு பிறப்பு தீட்டு அப்படின்ட்டு இருந்ததுன்னா விட்டுடுங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நம்ம குபேர தீபம் ஏற்றுவாங்க சில பேர். அந்த நேரத்தில் குபேர தீபம் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு தீபம் தான் ஏற்றலாம். குபேர தீபம் ஏற்றினீங்கன்னா இதை நீங்கள் ஏற்றாதீங்க. இதை நீங்கள் குருஹோரை, வியாழக்கிழமை குருஹோரையில் நீங்கள் ஏற்றலாம். 8 to 9, இரவு 8 to 9 குருஹோரை வரும். அதில் நீங்கள் ஏற்றலாம். அல்லது வியாழக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2 அந்த நேரத்துலையும் நீங்கள் இதை தாராளமாக ஏற்றினீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு, பண சுழற்சி, மணி சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். பண வரவுக்கான தடைகள் எல்லாம் சுக்குநூறாயிடும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ஏற்றுங்க. இன்றைக்கி வாராகி அம்மன் சிலையோ படமோ இருந்ததுன்னா நீங்கள் அதை நல்லா அலங்காரம் பண்ணுங்கள். சின்ன சிலை வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முன்பு இதை ஏற்றி வைங்க. படமும் இல்லை சிலையும் இல்லைனா கூட கவலை வேண்டாம். நீங்கள் வெறும் இந்த தீபத்தை மட்டும் உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை ஹால்லையோ பாதுகாப்பான இடத்துல நீங்கள் ஏற்றி வைங்க. ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் இந்த தீபம் எரியட்டும். கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இப்போது நான் இதில் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய் பொடியை தான் போட போகிறேன். நீங்கள் முழு ஜாதிக்காய் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை ஊற வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ஜாதிக்காய் இந்த எண்ணெயில்
ஊறணும். இல்லை நீங்கள் ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த ஜாதிக்காயை ஊற வச்சிடுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் அந்த எண்ணெயை இந்த தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம ஜாதிக்காய் பொடியை ரொம்ப அழகாக போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு தீபம் மட்டும் இதில் நம்ம ஏற்றிடலாங்க. இப்போ கொஞ்சம் மலர்கள் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சிகப்பு நிற திரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வாராகிக்கு சிகப்பு நிற திரி எடுத்துக்கணும். நீங்கள் வியாழக்கிழமை ஏற்றும் போது மஞ்சள் நிற திரி நூலை எடுத்துக்கோங்க. ஏன்னா குரு ஹோரையில் ஏற்றும் போது. இப்போது இன்றைக்கி நான் ஏற்ற போகிறது சிகப்பு நிற திரி தான். இல்லைங்க என்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் அங்கே ஆஸ் யூஷுவல் போல் வெள்ளை நிற திரி நூல்லே எடுத்துக்கலாம். இப்போ 5 திரி போட்டு நம்ம ஏற்ற போகிறோம். 5 சுடர் வரப்போகுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் 5 தனித்தனி சின்ன அகலில் எடுத்துக்கிட்டு ஒரு அகல்லையும் கொஞ்சம் ஜாதிக்காய் பொடியை போட்டு சிகப்பு நிற திரி நூலோ அல்லது வெள்ளை நிற திரி நூலோ போட்டு 5 தீபங்களாகவும் நீங்கள் தனித்தனியாக ஏற்றலாம். இப்போ நம்ம ஏற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றி வச்சிட்டோம். கீழே இதை மாதிரி ஒரு தாம்பாளம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலையோ இல்லை வேறு ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுங்க. அப்படியே வெறுமனே தரையில் வைக்காதீங்க. சிகப்பு நிற பூக்கள் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. பூக்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இதை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு முடிஞ்சால் ஏதாவது நெய்வேத்தியம் கற்கண்டோ பேரிச்சையோ காஞ்ச திராட்சையோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி, சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நொடியில் தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம். ரொம்ப ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் யார் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிள்ளை அவர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த மந்திரத்தை உருவாக்குனாங்க. அவருக்கு விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற ஒரு துறவி கொடுத்த ஒரு மந்திரம். அவர் இறப்பதற்கு முன்பு டாக்டர் பிள்ளை அவர்களுக்கு கொடுத்த ஒரு மந்திரம். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த மந்திரத்தோடு நான் ஒரு ஏஞ்சல் எண்களை சேர்த்துருக்கிறேன். இதை நீங்கள் ஒன்றாக சொல்லும் பொழுது அபரிமிதமான பணவரவு, அனைத்து கடவுள்களின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். ஸோ இதை குறைந்தது 108 முறை இதை நீங்கள் உச்சரிக்கணும். ஸோ இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை உங்கள் மனதார சொன்னீங்கனாலே போதுமானது. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீம் பிரிசி, ஸ்ரீம் பிரிசி, ஸ்ரீம் பிரிசி. இதுதான் டாக்டர் பிள்ளை அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மந்திரம். இது கூட நான் சேர்க்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீம் பிரிசி 528, ஸ்ரீம் பிரிசி 528, ஸ்ரீம் பிரிசி 528. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் இந்த பஞ்சமி தேதியில் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டியும் போயிடும். உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் போயிட்டு நல்ல ஒரு நேர்மறை பொன்னும் பொருளும் சேர்க்கக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை இன்றைக்கி உச்சரிங்க. இல்லை இன்றைக்கி நான் தவற விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வியாழக்கிழமை இந்த ஜாதிக்காய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையும் என்னைக்கு வேணாலும் சொல்லலாங்க. இன்றைக்கி தான் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த ஸ்ரீம் பிரிசி மந்திரம் நீங்கள் செல்வ ஈர்ப்பிற்காக நீங்கள் என்னைக்கு வேணாலும் சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இன்றைக்கி அவசியம் இரவு 9 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளர இந்த தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.